ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆரோக்கியமான சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற சத்து மாவை விட நம்ம வீட்லேயே அரைக்கிற சத்து மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்குமே சத்து மாவு அரைக்கிறது எப்படின்னு தெரியுங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, வரகு அரிசி, ராகி எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இந்த பொருளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சுக்கலாங்க. இந்த அரிசி ராகிலாம் நிறைய தூசு இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு வறுக்கும்போது நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த ஆழாக்கில் தாங்க எல்லா அளவும் எடுத்துருக்கிறேன். என்னென்ன அளவுகள்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு காஞ்ச பாத்திரத்தில் ஒரு மேலே இந்த மாதிரி துணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வறுத்து சூடாக அதில் போடும்போது வேர்த்து போகாமல் அந்த துணி எல்லா ஈரத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம சத்து மாவு வறுக்கும்போது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு மரக்கரண்டி வச்சுக்கோங்க. மரக்கரண்டியில் தான் அனல் அடிக்காமல் இருக்கும் நமக்கு. இப்போ நாம் கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வறுத்துக்கலாங்க. இந்த அரிசியோட நிறம் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால இது செவந்து வர நிறம் நமக்கு தெரியாது. ஆனால் அரிசி வறுபட்டதும் பொரிய ஆரம்பிக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துக்கலாம். இப்போ நாம் வரகரிசி வறுத்துக்கலாம். அரிசி நல்லா செவந்து வந்ததும் எடுத்துக்கலாம். இந்த தானியங்கள் எல்லாம் வறுபட்டதுமே நல்ல மனம் வருங்க. அந்த மனம் வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு அதனுடைய வாசனையெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு செய்கிறவங்க 7லேருந்து 10 நிமிஷம் அளவு வச்சுக்கோங்க. 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே வறுபட்டுருங்க. கம்பு சோளெல்லாம் நல்லா புடைச்சிடுங்க. அதில் தூசு இருக்கும். நம்ம புடைக்கும் போது தூசெல்லாம் பறந்து போயிடும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு கடலை, பச்சை பயிறு, சோயாலாம் ஒரு துணியில் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அதில் அந்த தானியங்கள்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு வறுக்கலாங்க. இப்படி பண்ணும்போது அந்த பயிரில் இருக்கிற தூசுங்கள்லாம் போயிடும். இந்த பொருள் எல்லாம் வறுத்து முடிக்க எனக்கு 1 ஹவர் ஆச்சுங்க. நம்ம ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு 3 மாதத்துக்கு தேவையான சத்து மாவு கிடைக்குங்க. இந்த சத்து மாவில் நம்ம பசங்களுக்கு சத்து மாவு கஞ்சி வச்சு கொடுக்கும்போது மனசுக்கு நல்ல ஹாப்பியாக இருக்குங்க. சத்து மாவு அரைக்கும் போது 1/4 பங்கு அரிசி வகைகளும் 3/4 பங்கு தானிய வகைகளும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்து அரைக்கும் போது நமக்கு கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்குங்க. மக்காச்சோளம், சோயாலாம் நல்லா பொரிய ஆரம்பிக்குங்க. அது பொரிய ஆரம்பித்ததுமே நம்ம எடுத்துடலாம். நாம் எதில் அளந்து எடுத்தோமோ அந்த அழாக்கில் பாதி அளவு பாதாம் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மெலான் சீட்ஸ் எடுத்துருக்குறேன். 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சுக்கு எடுத்துருக்குறேங்க. நான் ஏலக்காய் சேர்த்து அரைக்க மாட்டேங்க. ஏலக்காய் தனியாக வச்சுப்பேன். நான் மோர் கலந்து சாப்பிடுவேன். பசங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொடுப்பேன். அதனால் ஏலக்காவை தனியாக அரைச்சி வச்சுப்பேங்க. இனிப்பு கஞ்சி செய்யும் போது அதில் சேர்த்துப்பேன். இந்த பாதாம் மெலான் சீட்ஸ்லாம் நம்ம விருப்பம் தாங்க. நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் இல்லாமலே நம்ம சத்துமாக வரைக்கலாங்க. வேர்க்கடலை வறுத்து நல்லா ஆற வச்சு அதோட தோலெல்லாம் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஒரு துணியில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஏன்னா நம்ம வறுத்து சேர்த்துட்டே இருந்ததுனால அந்த சூடு அந்த பொருளில் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு மிஷினில் கொண்டு போய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு கூட கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். நாம் இப்போது ஆரோக்கியமான சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சத்து மாவு எடுத்துருக்குறேங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. 3 ஸ்பூன் சத்து மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்குறேங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சத்து மாவு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா திக்காகி சூப்பரான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆரோக்கியமான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதிலே கொஞ்சம் பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து பசங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த கஞ்சியை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தயிரை நல்லா மோராக சிலுப்பி இதில் கலந்து குடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க.
இந்த மோர் கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் வறுத்துருக்குறேங்க. இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.